அதிக கோபம் வந்தால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பதே நல்லது. கோபத்தால் வாழ்ந்தவர்களை விட வாழ்க்கையை இழந்தவர்கள்தான் அதிகம். எந்த சூழ்நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு, பாசம் போன்ற குணத்தை வைத்து இல்லை. தேவைப்படும் வரை நீ நல்லவன், தேவை முடிந்ததும் நீ கெட்டவன். நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கணும். அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க கூடாது. யாரிடமும் ஒரு அளவுக்கு மேல் கெஞ்சாதீர்கள். மன்னிப்பு கேட்காதீர்கள். உங்களின் மீது உண்மையான அன்பு இருந்தால் உங்களை கெஞ்ச விட மாட்டார்கள். அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போதும் முடிவு செய்யாதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை? வாழ்க்கை எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழவும் முடியாது, யாருக்கும் பிடிக்கலைனா சாகவும் முடியாது. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும். தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்து வைத்துக்கொள். தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழலாம். அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிடைக்காது உதவி, எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. செய்தது தவறு எனில் காலில் விழவும் தயங்க மாட்டேன். செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் அந்த உறவை இழக்கவும் தயங்க மாட்டேன். இதுவே என் சுயமரியாதை. வழியில் பெரிய வழி எது தெரியுமா? நம்ம கூடவே இருந்து சிரித்து பேசி பின் நம்முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் ஒன்றும் தெரியாததைப் போல் நடித்து கொண்டே இருக்கும் போலி உறவின் நெருக்கமே. இதுவரை அனைத்து முயற்சிகளும் தோல்வியை தந்திருந்தாலும் நம்பிக்கையுடன் அடுத்த முயற்சியை தொடங்குங்கள். அவமானங்களில் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே, உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே, அடிமையாக்கி விடுவார்கள். அதிகம் பொறுமையுடன் நடக்காதே, பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள். வெளிப்படையாக இருந்து விடாதே, பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பி விடாதே, ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே, கோமாளி ஆக்கி விடுவார்கள். வாழ்க்கையில் எது நடந்தாலும் சிரித்து கொண்டே கடக்க பழகி கொண்டாலும் சிலர் என்றோ பேசிய வார்த்தைகள் இன்றும் மனதை ரணமாக்கி கண்களின் வழியே வெளிப்படத்தான் செய்கிறது. ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு, வெற்றி நிச்சயம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்துப்பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான். வாழ்க்கையில் சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வரலாம். அவற்றை நம்பிக்கையுடன் சந்தியுங்கள். மனம் தளராதீர்கள். அவைதான் நாளை நாம் பெறப்போகும் வெற்றியின் படிக்கட்டுக்கள். வாழ்க்கை மரணத்திடம் கேட்கிறது, ஏன் மக்கள் என்னை விரும்புகிறார்கள், உன்னை வெறுக்கிறார்கள்? மரணம் சொன்னது, ஏனென்றால் நீ அழகான பொய், நான் வலிக்கின்ற உண்மை. வருமானம் குறைவானாலும் வயிறார உணவை கொடு. வாழ்நாள் குறைவானாலும் நோயில்லா உடலை கொடு. வசதி குறைவானாலும் அன்பான உறவை கொடு. பணம் குறைவானாலும் பக்தி செலுத்தும் மனதை கொடு. பிறர் வழியை தன் வழியாய் உணரும் உணர்வை கொடு. உறவுகள் குறைவானாலும் உயிர் தரும் நட்பை கொடு. பொறுமை கேவலமாகும் போதும், அன்பு அசிங்கப்படுத்தப்படும் போதும் அமைதி காப்பது தூக்கி வீச தெரியாமல் அல்ல, உணரும்போது அவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்பதற்காக. வாழ்க்கை தேடலில் தொலைக்கக்கூடாத மிகப்பெரிய புதையல் மன அமைதி. நமது ஆசைகளை குறைத்து கொள்வதில்தான் அமைதி இருக்கிறது. அவற்றை அதிகப்படுத்தி கொண்டால் அமைதியை இழக்க நேரிடும். வளைந்த ஆணியை விட்டு விடுவார்கள். நேராக நிற்கும் ஆணியைத்தான் அடி அடி என அடித்து துவம்சம் செய்கிறார்கள். அதுபோல்தான் உண்மையாக இருப்பவர்களின் நிலைமையும் இந்த உலகில். கோடி முறை புரட்டினாலும் கோபிக்காமல் கற்றுத்தரும் ஒரே ஆசிரியர் புத்தகங்கள். எவ்வளவு கசந்தாலும் உப்பில்லை என்றால் ருசியே இருக்காது. அதுபோலதான் தன்னம்பிக்கையும் சிறிதளவாவது இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. நதி போல் ஒரு இடத்தில் உனக்கான வெற்றி காத்திருக்கிறது, கடலாக. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும்.
அன்பு மலிவானது, விலைமதிப்பற்றது. தருவதுதான் பெறுவதற்கு தகுதி. தந்தவருக்கும் பெற்றவருக்கும் லாபம். வாழும்போதே மகிழ்ச்சியாக வாழ்ந்திடு. ஏனெனில் இங்கு மறுவாய்ப்பு என்பதும் கிடையாது. ஒத்திகையும் பார்க்க நடிக்க நீ நடிகனும் இல்லை. இங்கு உன்னை திறன்பட இயக்க சிறந்த நடிகரும் இல்லை. வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக வாழ்க்கையில் உறவுகளால் அல்லது உணர்வுகளால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களே. உன் வேதனை சிலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரையும் வேதனைப்பட வைக்கக்கூடாது. வாழ்க்கையில் அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. நம்மை ஒரு சிலருக்கு பிடிக்காத ஒரே காரணம் நம்மை அவர்களுக்கு மிகவும் பிடித்து போனதே ஆகும். எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களை விட உயர்வதை அல்ல. யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும். பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. சொந்தம் 100 வரும், ஆனால் கஷ்டம் 1 வந்தால்தான் தெரியும் 100இல் எது உண்மை என்று. தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கிறது. வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதனை தாங்கும் சக்தியையும் சமாளிக்கக்கூடிய திறனையும் கொடு என்று வேண்டுவதே சிறந்தது. வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் மாதிரி. ஓட்டைகள் பல இருக்கும். சரியாக கையாள பழகி கொண்டால் வாழ்க்கை என்றும் இன்னிசைதான். நமது ஆசைகளை குறைத்து கொள்வதில்தான் அமைதி இருக்கிறது. அவற்றை அதிகப்படுத்தி கொண்டால் அமைதியை இழக்க நேரிடும். காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறார் அறிய முடியும்? கடமையை செய், கடவுளை நினை, நடப்பதெல்லாம் நன்மைக்கை. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உன் எண்ணங்களில்தான் உள்ளது அழகிய வாழ்க்கை. விழிகளை திற, ஒளி கிடைக்கும். எழுந்து நட, வழி பிறக்கும். தேடிப்பார், வேண்டியது கிடைக்கும். தலையில் வைத்து கொண்டாடப்படும் அனைத்துமே என்றாவது ஒரு நாள் தரையில் தூக்கி வீசப்படும். தயாராக இருங்கள். அடுத்து நாமாக கூட இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறைகள் எல்லாம் பளிச்சு பளிச்சென்று தெரிகிறது. ஆனால் அவர்களின் குறைகள் எத்தனை பைனாக்குலர் வைத்து தேடினாலும் மங்களாக கூட தெரிவதில்லை. அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டதே என்று மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம். நம் இறப்பு எவருக்கும் வருத்தம் அளிப்பதாக இல்லாமல் போனாலும் ஒருவரை கூட நிம்மதி பெருமூச்சு விடுவதாக இருக்கக்கூடாது. அடுத்த நிமிடம் கூட நமக்கு இறப்பு ஏற்படலாம். அடுத்த நொடி நமக்கு இங்கு நிச்சயமில்லை. அப்படி இருக்கையில் இதில் திமிர், வெறுப்பு, கோபம், ஆணவம், சமூக பயம் போன்ற அழுக்கை சுமந்து சாகாதே. அன்பை மட்டுமே நேசியுங்கள். மரணம் வென்றவர்கள் யாரும் இல்லை. மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள் எவரும் இல்லை. மரணம் ஒரு ஓய்வு. நல்லவன் இறந்தால் அது அவனுக்கு கிடைக்கும் ஓய்வாகிறது. கெட்டவன் இறந்தால் அது மற்றவருக்கு கிடைக்கும் ஓய்வாகிறது. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். சில மனிதர்கள் வரமாக நம் வாழ்க்கையில் வருவார்கள். சில மனிதர்கள் பாடமாக நம் வாழ்க்கையில் வருவார்கள். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை. 10 பேர் உதவியுடன் ஒருவனை அடித்து வீழ்த்துவது வீரமும் அல்ல, ராஜதந்திரமும் அல்ல. அதன் பெயர் சூழ்ச்சி, துரோகம், கோழைத்தனம். சுட்டுவிடும் என தெரிந்தும் சூடாக இருக்கும் டீயை குடிப்பதில் காட்டும் நிதானம்தான் வாழ்க்கையின் தத்துவம். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கிறது. உங்களின் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உங்களின் திறமையை அல்ல. கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று. ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே.
அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும். இந்த உலகில் சொல்ல முடியாத கணக்கும் இல்லை, திறக்க முடியாத பூட்டும் இல்லை, அவிழ்க்க முடியாத முடிச்சும் இல்லை, வெல்ல முடியாத இலக்கும் இல்லை. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுதான் செல்கிறார்கள். ஓடுறவனுக்கு பல வழி, துரத்துறவனுக்கு ஒரே வழிதான். அவன் பின்னால்தான் ஓடியாகணும். எனவே துரத்துபவனாக இருக்காதே, ஓடுபவனாக இரு. மனதை திடமாக வைத்திருங்கள். சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. எல்லோரிடமும் உரிமை எடுத்துக் கொள்ளாதே. உன்னை புரிந்தவரிடம் மட்டும் உரிமை எடுத்துக்கொள். நினைப்பதெல்லாம் நடந்து விடாது. ஆனால் நினைக்காமல் எதுவுமே நடக்காது. முயற்சி திருவினையாக்கும்.